கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இந்த காலைக்கதி நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தேவன் இந்த பெரிய கிருபை அடியாளுக்கு தந்த ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். எல்லாரும் ரொம்ப மனப்பாடமா வச்சிருக்கிற ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். ஒரு இன்விடேஷன். எல்லாரும் யாருன்ட்டு அதில் ஆண்டவர் குறிப்பிடல, எல்லாருக்காகவும். யாரெல்லாம் மன கஷ்டத்தோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் மனசோர்வோடு இருக்கிறீங்களோ, எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், அதெல்லாம் நீக்கி போட போகிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த அவசர உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னென்னா ஒவ்வொரு காரியம், ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது என்ன செய்யறதில்ல, அவங்க நினச்ச மாதிரி அது நடக்கிறது இல்லை. உடனே என்ன செய்யறோன்னா அது அதைரியம் நமக்கு வந்துடும். அடுத்தது என்னென்னா, சாத்தான் நமக்கு பெரிய ஒரு சோர்வை கொடுத்துருவோம். ரொம்ப நம்பிக்கையோட ஒரு காரியத்துக்காக காத்துட்ருப்போம், நாளைக்கே நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் என்ன செய்யாது, நடக்காது. அது என்ன செய்ய, நமக்கு பெரிய மனசோர்வை உண்டு பண்ணும். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை மனசோர்வு வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் இந்த இடத்துல வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னால், இப்படிதான் ஒரு மனுஷர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப மனசோர்வு அவருக்கு, மன அழுத்தத்தினால என்ன செய்யறாருன்னா, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்னன்னு தெரியலையே, நம்மளால நம்ம நினைச்ச காரியம் ஒன்றும் செய்ய முடியல, நமக்கு சந்தோஷமா இருக்க முடியல, சிரிக்க முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மருத்துவர் இடத்துல போனாராம். அவர் மருத்துவர் இடத்துல போகும்பொழுது என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போகணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், டெஸ்ட் எடுக்க சொல்லி நிறைய எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம போய் லேபில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் ரிசல்ட் என்ன வரும்னா எல்லாமே நார்மல் அப்படின்னு வரும். ஆனால் மருத்துவர் நம்மளை பார்க்கும்போதே அவருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கூட என்ன செய்வாங்க, எடுத்து நம்மளை பரிசோதித்து அப்புறம் என்ன செய்வாங்க, ஒன்றுமே இல்லைன்னு. அதே போல் இந்த நபர் வந்து இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கும் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. டெஸ்ட் எழுதி கொடுத்த உடனே எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ரிசல்ட் இல்லை, எல்லாமே நார்மல். இப்போ டாக்டர் சொன்னார், ஐயா உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் போகலாம். ஐயா இல்லையா, நீங்கள் ஏதாவது மருந்து எழுதி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் கேட்பார். அப்போ அவர் சொன்னார், இதற்கான மருந்து ஒன்றும் இல்லை, ஆனால் நான் சில காரியம் சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சில புஸ்தகங்களை எடுத்து என்ன செய்யுங்க, வாசிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மனசோர்வு என்ன செய்யும், நீங்கும் அப்படின்னு சொன்னார். ஐயோ ஐயா, அது எனக்கு ரொம்ப முடியாத காரியம், எனக்கு ரீடிங் ஹேபிட் கிடையாது, நான் அதை வாசிக்க ஆரம்பித்தேன், 2 லைன் வாசிக்கும் போது என்ன செஞ்சிருவேன், நான் தூங்கிடுவேன், அதனால் எனக்கு அது வேண்டாம், வேறு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். வேறு என்ன சொல்கிறது, ஒன்றா நீங்கள் சாயந்தரம் அல்லது விடிய காலத்தில் எழுந்துச்சி ஒரு பூங்கா பக்கமாக ஒரு நடைப்பயணம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு ஒரு சோர்வை நீக்கிடும், ஃப்ரெஷ் ஏர் இருக்கும். அப்போது உங்களுக்கும் ஒரு மன பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், எதை யோசிக்காமல் இயற்கையை பார்த்து உங்கள் மனசை என்ன செஞ்சிடலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மருத்துவர் சொல்வார். அப்போ இவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு இதை நடக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஏதாவது இருந்த இடத்துல செய்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நான் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் பார்க்கும்பொழுது எனக்கு எல்லாமே சரியாகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நீங்கள் ஒன்றா தொலைக்காட்சியில் ஏதாவது போட்டு பாருங்கள், கேமு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச என்னது இல்லையா, அதுவும் எனக்கு அதில் ரொம்ப விருப்பம் கிடையாது. இல்லை சிறு ஜோக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஜோக்ஸ் இருக்கிற அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் மனசுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குமே அப்படின்ட்டு சொல்லுவாராம் அந்த மருத்துவர். இப்போ இதெல்லாம் இவ்வளோத்தையும் சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு சொன்னாராம். சரி, கடைசியாக வேறு ஏதாவது சொல்லுங்க ஐயா. நினச்சி பாருங்கள், இந்த மருத்துவர் எத்தனை வழிகளை சொல்கிறாரு, ஆனால் இந்த மனசோர்வு உள்ள மனுஷருக்கு எதையுமே என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ள முடியல. சரியா, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அது ஒன்றா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம பாருங்க அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி சொல்லும் போது சொன்னாரா, நம்ம ஊரில் ஒரு சர்க்கஸ் போட்டிருக்காங்க இப்போ, அதில் வருகிற பஃபூன் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஜோக்கர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரா. அங்கே போகிறவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, என்ன தான் நடந்துச்சு இத்தனை மணி நேரம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிறைய சந்தோஷமாக வராங்க. நீங்கள் ஏன் அந்த ஜோக்கரை போய் பார்த்து
அதாவது அவர் நடிக்கிற காரியங்களை, அவர் செய்கிற காரியங்களை பார்த்து உங்கள் மனசோர்வை நீக்கிட்டு வாங்கலேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ அந்த வியாதிஸ்தர் சொன்னாரா, அந்த ஜோக்கரே நான் தான் ஐயா அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இத்தனை பேரை சிரிக்க வச்சாலும் அவருக்குள்ளே என்ன இருந்துச்சு? சோர்வு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பாரத்தெல்லாம் யார் மருந்துகளாலோ அல்லது நம்ம வாசிக்கிற புஸ்தகங்களாலோ எதுலேயும் எடுக்க முடியாது. ஆனால் அவர் ஒரே ஒரு இந்த வேதம், இந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திரமே என்னதான் செய்ய நமக்கு விடுதலை கொடுக்கும், இந்த மன சோர்வை கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி, அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை ரொம்ப தைரியமாக செய்த ஒரு தீர்க்கதரிசி. ராஜா கிட்ட போய் எதையாவது சொல்லணுன்னா டைரெக்டாக போய் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு இது நீங்கள் செய்கிறது தப்புனாலும் போய் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு கெட்டது நடக்க போதுனாலும் போய் சொல்லுவாங்க. தைரியமாக சொல்லுகிற மனுஷன் அவர் என்ன செஞ்சிட்டார்? ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சிட்டாரு? சோர்வடைஞ்சிட்டாரு. அப்போ ஆண்டவருடைய தூதனை கொண்டு ஆண்டவர் அவர் என்ன செஞ்சார்? எழுப்பி, இல்லை நீ சோர்ந்து போகாத, உனக்கு என்ன இருக்குது? இன்னும் நீ பிரயாணப்படுகிற இடம் ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான்? சோர்வடைந்துடக்கூடாது. அநேக பிரச்சனைகள் வரும், அநேக சோதனைகள் வரும். சாத்தான் நம்ம என்ன செய்ய மாட்டான்? ஆண்டவருடைய பிள்ளையா ஜீவிக்க விட மாட்டான். அந்த பிரச்சனை மத்தியிலையும் நம்ம என்ன செய்யணுமா? சோர்வடையாதபடிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உங்கள்கிட்ட தான் வந்தால் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி தாங்க அப்படின்னு நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு கேட்டால், நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீங்கள் முழங்கால் படும்பொழுது என்ன செய்வாராம்? உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தையும், ஆண்டவர் அந்த ஆறுதலையும், அந்த இளைப்பாறுதலையும், அந்த மனசோர்வையும் எடுத்து போட்டு இளைப்பாறுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் தைரியமாக சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் வாங்க. இப்போ இன்னைக்கு 10 பேர் தான் வாங்க, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. அந்த மருத்துவர் எத்தனை பேருக்கு எத்தனை காரியங்கள் ஒரு நாளைக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனால் இவர் சொல்கிறாங்க, நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் வாங்க, வருத்தப்படுறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க, நான் அத்தனை பேருக்கும் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்களா? இன்றைக்கி உங்களை ஏதாவது மனசோர்வு ஆக்கிரச்ச காரியங்கள், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை மனசோர்வு அடையும்படி காரியங்கள் நடக்குதா? அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் மனசோர்வு அடைந்திருக்கீங்களா? அல்லது உங்கள் பேர பிள்ளைகளால் மன கஷ்டத்தோடு இருக்கீங்களா? அல்லது உங்களுடைய வியாதி நிமித்த மனசோர்வோடு இருக்கீங்களா? ஆண்டவரே, நான் இத்தனை மருந்துகளை எடுக்கிறேனே, எனக்கு எப்போ தான் விடுதலை கொடுப்பீங்க? இந்த வியாதியிலிருந்து எனக்கு எப்போ தான் விடுதலை கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டு ஆண்டவரத்தில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்களா, பவுல் எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சார் ஆண்டவருக்காக, ஓடி ஓடி. அவருக்கே என்ன இருந்துச்சு? நீங்கள் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதுமா அப்படின்னு சொன்னார். அது போல் நம்ம எல்லாத்தையும் அப்படி எடுத்துரும். ஆண்டவருடைய கிருபை இருந்தால் போதும், அவர் நம்மை எல்லாவற்றிலும் பாதுகாப்பார். அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறாரு, நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்படி படுறதுனால நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஒரு முழத்தை உங்களால் கூட்டவும் முடியாது, என்ன செய்வது? குறைக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். இப்பேற்பட்ட அன்பான தேவன் இன்னைக்கு அதே இன்விடேஷனை கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த கண்டிஷனில் இருந்துப்பீங்கன்னு சொன்னால், இதை கேட்குற யாராவது நான் வருத்தத்தோடு இருக்கிறேன், மனசோர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொன்னால், முழங்கால் படிக்கணுங்க. ஆண்டவரே வந்திருக்கிறேன், இளைப்பாறுதல் தாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவர் தர காத்திருக்கிற செய்வான். சமாதானத்தின் தேவனே, கிருபை நிறைந்தவரே, பாரமாக இருக்கிற யாரானாலும் எல்லாரும் இடத்துல வாங்க, உங்கள் பாரத்தெல்லாம் நீக்கி போட்டு உங்களுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவேன் சொன்ன கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்தை நம்பி இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கிருபையாக இருந்த ஆண்டவரே, இரக்கமாக இருந்து அவங்களுக்கு காரியங்களை நீங்கள் வாய்க்க செய்ய வேணுமா கெஞ்சி மாண்டாடுவோம் சாமி. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் அநேக பிரச்சனை மத்தியிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உண்மை கரம் படித்து உண்மை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளை ஆற்றுங்க, அவங்களை தேற்றுங்க தகப்பனே. அவள் செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவள் வெற்றி சிறக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. சாத்தான் தொடுக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும்படி நீங்கள் செய்யணுமாய் கெஞ்சி மாண்டாடுவோம் சாமி. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. வேறாச்சும் வரும்போது எங்களை நீ தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.